அது டீல் முடிஞ்சதுன்றத நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஒரு என்ன ஒரு தனியாக ஒரு சுய விளக்கம்லாம் வந்து அவர் கொடுக்கவே இல்லை. ஆமாம், இவங்க தரப்புல பேசிகிட்டே இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் முடிவு எடுக்கட்டோன்றார். இந்த பிள்ளை வந்து தனக்கானதான்றது ஒரு சந்தேகம் இருக்குது அவருக்கு. அதனால தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுன்ற அந்த வார்த்தை வருது. மாதம்பட்டி இந்த பிராண்டுன்றது வந்து ஜாய் கிருஷ்ணாவால் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஏன்னா இன்றைக்கும் டிமாண்ட் இருக்குது. மத்தியஸ்தரை நியமனம் பண்ணி அங்கே வந்து இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வந்து கடைசியில் செட்டில்மெண்ட்டில் தான் முடியும் சார். செட்டில்மெண்ட்டில் தான் முடியும். இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு மத்தியஸ்தரை போட்டு இது பண்ணும்போது அதெல்லாம் மறுத்தா தானே ஒரு சிசு வந்து தேவையில்லாமல் அசிங்கப்படுது, கலங்கப்படுது. அதில் வந்து ஒரு வருத்தம் இருக்கணும் உள்ளபடியே. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணா விவகாரம் அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதம்பட்டியோட நிறுவனத்தை பற்றி ஜாய் கிருஷ்ணா வீடியோ போட்டிருக்காங்க. அது ரொம்ப தவறானது, இதனால எங்கள் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அது குறித்து ஜாய் கிருஷ்ணா வந்து சரி அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. என்ன நடக்குது சார்? ஏதாவது ஒரு டீலுக்கு வந்திருக்காங்களா? எப்படி விஷயம் சார், டீலுக்கு வந்த மாதிரிலாம் தெரியல. ஒரு வழக்கு என் பெயரையும், அதாவது வந்து மாதம்பட்டி பாகசாலைன்ற நிறுவனம்ன்றது வந்து அது வந்து ஏதோ ஒரு ஷேர்ஸில் இருக்க போல இருக்குது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி வச்சு குடும்பத்தில் இருக்கும், குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அந்த நிறுவனத்தோட பேருக்கு எடுக்கிற மாதிரி சில பேச்சுக்கள்லாம் இவங்க பேசுனாங்க இல்லையா, இவங்க சில ஊடகங்கள் உட்காந்துட்டு அதையெல்லாம் நீக்கணும்னு சொல்லி கேட்கும்போது இவர் தன் மேலே உள்ளதையும் வந்து நீக்கணும்னு சொல்லி அவர் வந்து தன் மீது புனரப்பட்ட பல அவதூறுகளை நீக்கணும், செய்திகள்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் போய் கேட்டிருந்தாரு. அது ஸ்டே கேட்டார். அதுக்கு ஸ்டே வந்து கொடுக்க முடியாது. மெயின் கேஸ் நடக்கும்போது அது என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ அது வரட்டும் போது, அப்போ இந்த வழக்கு மெயின் கேஸ் வந்திருக்கு. அது வந்தபோது அவங்களே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இவர் மேல்முறையீடு பண்ணணும்னு கேட்டிருக்கிறாரு. இந்த வழக்கில் வந்து என் மீதான அவர் மீதான வந்து இந்த அவதூறு பரப்புறதை நிறுத்தணுன்றதுக்காக நான் வந்து மேல்முறையீடு செய்யப்படுறேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்போ இவங்க என்ன கேட்டால் அந்த மாதம்பட்டி பாகசாலைன்ற அந்த நிறுவனத்தின் வந்து விமர்சனம் பண்ணுறதை நான் நீக்கிறேன், அந்த வீடியோவில் நீக்கிறேன் ஸ்டெப் எடுத்துருக்காங்க. அது டீல் முடிஞ்சதுன்றத நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. கோர்ட்டில் வந்து அடுத்த கட்டமாக வந்து கோர்ட்டு வந்து இவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும்னு போடும்போது, எழுத்துப்பூர்வமாக மனு தாக்கல் பண்ணும்போது இவங்க தெரிவிச்சிட்டாங்க. ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த மனுவுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக நீங்கள் அது பதில் மனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லும்போது, நாளைக்கு நிறுவனத்தின் மீது சொல்லும்போது நிறுவனம் நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு நஷ்டஈடோ இல்லை ஏதோ ஒரு கேட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணிட போகிறாங்கன்றதுக்காக கூட, ஒரு தனிநபர்னா வேறு, ஒரு நிறுவனத்தை சொல்லும்போது அந்த நிறுவனம் நாளைக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு அதற்கு நான் ஒரு நஷ்டஈடு வழக்கு ஏதாவது போட்ட போகிறாங்கன்னு கூட அச்சம் அவங்க வந்திருக்கலாம், ஒரு பயந்துருக்கலாம். அதனால் வந்து அவங்க அந்த நிறுவனத்தின் மீதான அந்த என்னுடைய பேச்சுக்களை வந்து நான் நீக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதனுடைய பொருள் என்ன? இவர் குறித்து பேசக்கூடியதை வந்து நான் வந்து நீக்க மாட்டேன்றதான பொருள். ரெண்டு பார்ட் இருக்குது. ஆமாம், மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்தும், இன்னொன்று வந்து அவருடைய அந்த அவர் சார்ந்த நிறுவனத்தை சார்ந்தோம். நிறுவனத்தின் மீது நான் வந்து எதுவும் நான் வந்து பேச மாட்டேன், அதை நீக்கிடுறேன். ஆனால் 2 வாரத்தில் நான் நீக்கிறேன். இது வந்து அவர் மேலே உள்ளது வந்து அப்படியே இருக்குன்றதான பொருள். ஒன்றை நீக்கிறேன்னு சொன்னால் அது அவர் மேலே உள்ளது இருக்குன்னு தானே பொருளாகிடுது. இல்லை சார், இப்போ லாஸ்ட் டைம் சொல்லும் போது நான் சொன்னுச்சு, இன்னும் எனக்கும் என் மகனுக்கும் நீதி கிடைக்கிற வரையும் நான் எந்த உச்சபட்ச இதுக்கும் போயிடுவேன் இல்லை இது அப்படின்னு சொன்னுச்சு. இந்த வழக்குலேயே அவங்க எந்த நிலைக்குனா போனாலும் சரி சார். இப்போ இந்த வழக்குலேயே என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த கட்டமாக வந்து மத்தியஸ்தரை வந்து நீதிமன்றம் வாயிலாக ஒரு அதாவது புறவாசல் வழியாக இல்லாமல் பேக்டோர் பண்ணாமல் நீதிமன்றமே வந்து யாராவது ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜஸை வந்து நாமினேட் பண்ணி மத்தியஸ்தரை நியமனம் பண்ணி அங்கே வந்து இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை வந்து கடைசியில் செட்டில்மெண்ட்டில் தான் முடியும் சார். இது செட்டில்மெண்ட்டில் தான் முடியும். அவர் எங்கேயுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, மறுக்கல. அப்போது இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு மத்தியஸ்தரை போட்டு இது பண்ணும்போது அதெல்லாம் மறுத்தா தானே. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நாளைக்கு இல்லைங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியே தீரணும்னா, அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவங்க ரெடின்னு தானே சொல்கிறாங்கல்ல. அப்போது டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணும்போது தெரிய போகுது. ஆனால் இவர் மறுக்கிறாரு சார். இல்லை அதுதான் சார், மாதம்பட்டி தரப்பில் சொல்கிறாங்க இது வரைக்கும் வரல. அதுதான் சார், அவர் வந்து மாதம்பட்டி தரப்பில் வந்து என்னென்னா எதையுமே அவர் வந்து ஒரு தனியாக ஒரு சுய விளக்கம்லாம் வந்து அவர் கொடுக்கவே இல்லை. ஆமாம், இவங்க தரப்பில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், ஒரே வாரம்னா நான் பேக்டோர் செட்டில்மெண்ட்டுக்கு நான் இல்லை, எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் முடிவு எடுக்கட்டோன்றார். நீதிபதிகள் முடிவெடுத்தோம், நீதியரசர்கள் முடிவெடுத்தோன்றது தான் அவருடைய சட்ட ரீதியாக நான் பார்த்துக்கிறேன், முடிவெடுக்கட்டும். பேக்டோரில் நான் எந்த செட்டில்மெண்ட்டுக்கும் நான் தயார் இல்லைன்னா அப்போ ஏதோ பேசியிருக்காங்கன்னு பொருள்.
ஏதாவது பேசினா தான் நான் அப்படி சொல்ல முடியும். நான் வந்து புறவாசல் வழியாக நான் எதுவும் பேசணும்னா நான் நீதிமன்றத்தில் வந்து பைசல் பண்ண விரும்புகிறேன்னா அப்போது நீதிமன்றத்தில் என்ன பைசல் ஆகுதுன்னு அது மத்தியஸ்தரை போட்டு அவங்க வந்து இவங்க கேட்ட 8 லட்சம் 9 லட்சம் கொடுப்பாங்களா? அது எனக்கு அதில் பெரிய எனக்கு அது ஒன்றும் ஐடியா இல்லை சார். இவங்க என்ன கேட்குறாங்க, அவர் என்ன கொடுக்குறாருன்றது ஆக மட்டும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிடுச்சுன்னு கேட்டால் மனைவியாக அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த எல்லையெல்லாம் இவங்க கடந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வார்த்தைகள் தானே சார் நிற்கும். கடந்த காலத்தையும் இவங்க ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதனால தான் சொல்கிறேன், வார்த்தைகள் வந்து விடக்கூடாது. உறவுகளுக்குள்ளே வந்து சிக்கல் வந்தால் கூட கொஞ்ச நாள் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கலாம் அல்லது வந்து விலகி இருக்கலாம். அந்த விலகி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், அதில் பாருங்கள் மாதம்பட்டி ரொம்ப எச்சரிக்கையாக எங்கேயுமே வார்த்தை விடவே இல்லை. பாருங்கள், எங்கேயுமே வார்த்தை விடலை. இந்த சோஷியல் மீடியா வந்து பேசுகிறது அந்த ஒரே ஒரு தடவை வந்து அந்த ஏ பொண்டாட்டின்னு அந்த வீடியோ அது இவங்க ரிலீஸ் பண்ணது, இவங்க ரிலீஸ் பண்ணது. அது எப்போ பேசுனதோ, அதுவும் யாரை பேசுனதோ. ஏன்னா ஏ பொண்டாட்டி தானே வருது, பி பொண்டாட்டினா தானே இவங்களுக்கு வரும். அது ஏ பொண்டாட்டினா முதல் பொண்டாட்டி கூட சொல்லியிருக்கலாம் அவரு, இல்லையா சார்? ஏபிசிடின்னு அப்படி தானே சார் எடுத்துக்கணும். இல்லை பேரை சொல்லல. ஆமாம், அதுதான் சார். இப்போ 1 பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. 1 ஏன்ற 2 ஒன்று தானே சார். அப்படி தான் நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா? இந்த ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து இந்த கொஸ்டின் மார்க் வந்தால் கூட ஒன்று ஏபிசிடின்னு வரும். தமிழ்னா அ ஆ இ ஈ அப்படி வரும் இல்லையா சார்? அப்படின்னா இல்லை 1 2 3ன்னு வரும், ஆப்ஷன் வரும் இல்லையா? இந்த ஆப்ஜெக்டிவ் டைப்பு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏ பொண்டாட்டின்னு தான் சொல்கிறாரு. ஏ பொண்டாட்டினா முதல் பொண்டாட்டி கூட சொல்லிடலாம். அது இவங்க வெளியிட்டு வந்து என்ன தான் சொன்னார் பேர் வரலையாங்க, பேர் வரல. அதனால் நான் என்னுடைய பார்வையில் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து அந்த வழக்கு நடக்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது இவருடைய செயல்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அந்த பிள்ளை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுன்ற அந்த வார்த்தை எப்போ வந்தது, யார் எடுத்தது அந்த வார்த்தை? இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுன்றது தான் எடுத்திருக்காரு. எதனால் வந்தது? அப்போ இந்த இடத்துல வந்து சந்தேகம் போட்டு எடுத்திருக்காரு. இந்த பிள்ளை வந்து தனக்கானதான்றது ஒரு சந்தேகம் இருக்குது அவருக்கு. அதனால தான் டிஎன்ஏ டெஸ்ட்ன்ற அந்த வார்த்தை வருது. இங்கே கூடவே வாழ்ந்திருக்காரு சார், சராசரி குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா சார் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிடையாது. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆனால் இது வில்லங்கமாக இருக்கே. அதனால தான் இங்கே ஆளே வில்லங்கம், மொத்தமே வில்லங்கன்னும் போது அப்போ அவர் வந்து டெஸ்ட்டு கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ நீதிமன்றம் வந்து ஒரு மத்தியஸ்தரை போட்டு இதெல்லாம் வந்து அவர் ஒத்துக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் இருக்குல்ல. இல்லை இவ்வளோ அவமானப்படுத்தினதுக்கப்புறம் ஒத்துக்குவாரா எப்படி சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து காலப்போக்கில் வந்து இது வந்து இவங்க ஒரு செப்பரேஷன் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு என்ன தேவைன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல சார். இப்போ ஒரு ஸ்ருதி வந்து சில பேப்பர் வெளியிட்டாங்கல்ல, அந்த பேப்பரில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு ஆசைப்படுறாங்க, 8 லட்ச ரூபா எதுக்காக ஆசைப்படுறாங்கன்றது தெரியுது இல்லை அங்கே. ஸோ அதனால் வந்து இப்போ இவங்களுடைய பல ஸ்டேட்மெண்ட் கேஸு வழக்குன்னு நடத்தினா சார் இது எப்படியோ கொண்டு போகலாம். ஆனால் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் இது செட்டில்மெண்ட் வந்துடும். இதை ரொம்ப நாள் இழுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அவர் அடுத்தடுத்து கெரியரில் வந்து அவர் போயிட்டுருக்கிறாரு. இப்போ வந்து இந்த மாதம்பட்டி பாகசாலைன்ற நிறுவனமே இன்னும் பெரிய நிறுவனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துபாயில் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய வந்து இந்தியா முழுவதும் ஹோட்டல்கள் தொடங்குகிற பிளான் இருக்கான். இந்தியா முழுவதும் இப்போ நம்ம அந்த சில ஹோட்டலுக்கு இருக்குல்ல, பிராண்டட் ஹோட்டல் இருக்குல்ல, ஆமாம், அந்த மாதிரி இந்தியா முழுவதும் மாதம்பட்டி பவன் சொல்லிட்டு இந்தியா முழுவதும் ஹோட்டல் தொடங்கிறதுக்கு உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ச்சைஸ் நிறைய வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து நிறைய பிளான் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த பிராண்ட் எடுத்தாச்சு சார். மாதம்பட்டி இந்த பிராண்டுன்றது வந்து ஜாய் கிருஷ்ணாவால் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஏன்னா இன்றைக்கும் டிமாண்ட் இருக்குது. யாருக்கு? அவருக்கு டிமாண்ட் இருக்குன்னா நான் சொல்கிறேன், அந்த சமையலுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிக்க போகிறீங்க சார். டிமாண்ட் அவருக்கு வந்து ஆல்ரெடி அவர் வந்து காதல் பண்ண சொல்கிறாங்க. அவருக்கு டிமாண்டு அதான் திக்குமுக்கானார்ல டிமாண்ட் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து அவருக்கு தெளிவு கிடச்சிச்சு, ஒரு அனுபவம் கிடச்சி. இனி வந்து நமக்கு வந்து தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே பாயாக இருந்ததெல்லாம் போதுன்ற அந்த எண்ணம் வந்துருக்கணும். ப்ளே பாயான்னு நமக்கு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் இனிமேல் வராது. ஏன்னா இதிலே அனுபவிச்சார் நிறையா. ஆனால் சட்ட ரீதியாக அவர் வந்து பண்ண முடியாதுல்ல சார். ஏன்னா இது வந்து இப்போ அதனால தான் சார் சொல்கிறேன். அதனால தான் அவர் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன அட்வைஸ் சொல்கிறாங்களோ அதை வந்து அவர் கேட்டு தேவையில்லாமல் எந்த ஊடகத்துலேயோ எங்கேயும் போய் அவர் எதுவும் பேசாமல் அவர் வந்து தெளிவாக இருக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோவில் கூப்பிட்டு பேசும்போது இவங்க எக்கச்சக்கமாக வார்த்தையை விட்டால் அந்த வார்த்தையில் இவங்களுக்கு நெகட்டிவ் ஆகுது.
ஆனா ஸ்ருதி ஒரே ஒரு இதுதான் ஒரே ஒரு பேப்பரை போட்டதுலே முடிஞ்சிருச்சு இவங்களுக்கு. முடிஞ்சிருச்சு. இவங்க என்னன்னா இதுக்காண்டி அதுக்கப்புறம் இவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறேன் பாருன்ற மாதிரி ஒரு பேப்பரை போட்டாங்க. அதுலேயே இவங்களுக்கு இதுவாகிடுச்சு டோட்டலாக. நீங்கள் சும்மா இந்த வீடியோவை போகிறதுலாம் என்ன இருக்குது? ஆனால் ஒரு விஷயம் என்ன, ஒரு திசை மாறிய ஒரு ஆடு வந்து பாதுகாப்பாக வந்து மந்தைக்குள்ளே போயிடுச்சு. யாரை சொல்கிறேன் நான் இந்த இடத்துல? மாதம்படி சொல்கிறேன். திசை மாறி அப்படியே மெல்ல மெல்ல அப்படி போயிட்டு அப்படி போய் திசை மாறி அப்படி மீண்டும் வந்து பாதுகாப்பான ஒரு மந்தைக்குள்ளே போய் சேர்ந்துருச்சு. அப்படி தான் சொல்கிறேன். இல்லை வந்து இப்படியே இருந்ததுனாக்கா அது அந்த பிராண்டு போய் மாதம்பட்டின்ற பிராண்டு போய் எல்லாம் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த ஆடு வந்து பிரியாணி ஆகிட்டுருக்கும். ஆனால் அது சேஃபாக போயிட்டு அதுக்கு காரணம் வந்து அவங்க தான். முதல் மனைவி வந்து ஸ்ருதி தான். 1000 சொல்லலாம். இங்கே கணவன் வந்து வழிமாறி போய் போனாலும் அவங்க நிதானமாக இருந்து பொறுமையாக இருந்து எடுத்தவங்க ஒத்தனம் பண்ணாமல் அவங்க வந்து அரவணைச்சி கொண்டு போய் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சேஃபாக இருக்கிறாங்க. இப்போ இது நடந்தது தானே. பாதிக்கப்பட்டது அது நம்ம பாதிக்கப்பட்டதுன்றது நான் சொல்கிறத விட நான் முதல்ல பாதிக்கப்பட்டது யாருன்னு நான் பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதியை தான் பார்ப்பேன். கண்டிப்பாக அவங்க தானே பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்கள் பண்ண தவறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க எத்தனை ராத்திரிகள் வந்து மனவேதனையுடன். ஒரே ஒரு சம்பவம் சொல்லிட்டு முடிக்கிறேன். தன் காதல் கணவன் 2 பிள்ளைகளுக்கு தகப்பன் தான் கூட இல்லாமல் இன்னொரு பெண் வீட்டில் இரவு தங்கியிருக்கிறான்னு சொன்னால் அந்த மனைவி படக்கூடிய வேதனை எப்படி சார் இருக்கும்? நரக வேதனையாக இருக்கும். தூக்கமே வராது இல்லை சார்? தூக்கம் வருமா? முள்ளு மேலே படுக்கிற மாதிரி இருக்கும். அம்பு படுக்கையில் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்குது. தன் கணவன் வந்து தனக்கு துரோகம் பண்ணிட்டு மன்னிச்சதே பெரிய விஷயம். ஸ்ருதி நினச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒரு ரூட்டில் பயணிச்சிருந்தாங்கன்னா 2 பேருமே உள்ளே போயிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவங்க பண்ணல. பொறுமை, நிதானமாக இருந்து அவங்க வந்து தனக்கு உண்டான பொருள் வந்து தொலைச்சாச்சு. நிதானமாக தேடினாங்க சார். வேகமாக இருக்க போது நிதானமாக பொருள் காணாமல் போன பொருளை தேடி நிதானமாக தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்குல்ல. வீட்டுக்குள்ளே எங்கேயோ விழுந்துருச்சு சார். அது கண்ணுக்கு வந்து ரொம்ப சிறிய பொருள், அவ்வளோ ஈஸியாக கண்ணில் மாட்டாது. ஆனாலும் அது பொறுமையாக தேடி எடுக்கிறாங்கல்ல, பத்திரமாக எடுக்கிறாங்கல்ல, அதுதான் அந்த விஷயத்தில் வந்து ஸ்ருதிக்கு தான் நம்ம சொல்லணும். பாதிக்கப்பட்டவங்கன்னா நான் வந்து ஸ்ருதியை தான் நான் சொல்லுவேன். இவங்க பாதிப்பை ஏற்படுத்தினவங்க 2 பேரும் ஈக்குவல் தான். அதில் வந்து நம்ம வந்து கட்டலாம். ஏன்னா இன்னொன்று சொன்னீங்கன்னா ஒரு குழந்தை, ஒரு சிசு வந்து தேவையில்லாமல் அசிங்கப்படுது, கலங்கப்படுது. அதில் வந்து ஒரு வருத்தம் இருக்குது நமக்கு உள்ளபடியே. நம்ம மனசாட்சியோடு நம்ம பேசுவோம் சார். இது சாதாரண விஷயங்களே நம்ம பேசுகிற விஷயம். நமக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த குழந்தை என்ன, அது எவ்வளோ பிறக்கும் போதே ஒரு அவமானத்தோடு பிறக்குது இல்லை? அதுக்கு யார் காரணம்? நீங்கள் 2 பேரும் தானே காரணம். நீங்கள் 2 பேரும் பண்ண தப்பு தானே சார் காரணம். நியாயமா அது? 1000 நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அதனால் வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னா அந்த சைடு தான் நான் வந்து ஸ்ருதியை சொல்லுவேன். அந்த 2 பிள்ளைகள், இந்த குழந்தையும் தான் இவங்களால வந்து அசிங்கப்படுது. 2 பேரால் அசிங்கப்படுது. அப்படி தானே தவிர இந்த 2 பேரும் பாதிக்கப்படலாம் சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து பண்ணாங்க. இப்படி தான் பட்டால் தான் இன்னொருத்தருக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு அறிவு வரும். இதெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நீ பெரிய கல்ட்டு பெரிய ஆளுமைன்லாம் இருந்துக்கலாம். இன்றைக்கி ஏதோ நல்ல மனைவி அமைஞ்சதுனால நீ தப்பிச்ச. இதே வேறு இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஸ்ருதி இடத்துல வேறு மாதிரி ஒரு ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறவங்கன்னா என்ன இருப்பீங்க நீங்கள் 2 பேருமே? கண்டிப்பாக சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார்.